அம்மா அம்மா எங்க இருக்கீங்க? சொல்லு சிது, ஏன் கூப்பிட்டுட்டே இருக்கப்பா? அம்மா எனக்கு உடம்பு சரியா போயிட்டுமா, நான் காலேஜ் கிளம்புறேன். ஏன்பா இன்னும் ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் போலாம்ல காலேஜுக்கு? பரவாயில்லம்மா, உடம்பு நல்லாதாம்மா இருக்கு. சரி சரிப்பா, இதுக்கப்புறம் வா இருப்பான். சரிம்மா. நேற்று இந்த கந்து வட்டி காந்தா வந்து பேசும்போது நம்ம புள்ள மூஞ்சே மாறிட்டு, நம்ம கிட்ட மட்டும் பணம் இருந்தா இப்படிலாம் யாருக்கு முன்னாடி அசிங்கப்பட வேணாம்ல. என் புள்ள அப்படி அழுத்து விட்டது நேத்தி. குட்டி பிண்டி என்னடி மேல விட்டத்தையே பார்த்துட்டு இருக்க? உன்னை கல்யாணம் கட்டிக்கிட்டு அப்புறம் என்னத்தை பாக்குறது? மேல விட்டத்தை தான் பார்த்துட்டு இருக்கலாம். டேய், என்னெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு நீ கொடுத்து வச்சிருக்கணும். என்னடி இப்படி பேசுற? என்னத்தை தான் கொடுத்து வச்சிருக்கணும் சொல்லு. இன்னைக்காவது வேலைக்கு போற ஐடியா இருக்கா இல்லையா? டேய், நான் என்னைக்கிட்ட வேலைக்கு போயிருக்கேன்? என்ன போய் வேலைக்கு போங்கிற? நாளைக்கு மட்டும் போயிடாத. எப்படி 4-5 பேர் சாப்பிடுறதுன்னு கொஞ்சமாவது யோசிக்கிறியா நீ? அதுக்கு தான் என் பொண்டாட்டி நீ இருக்கேடி, நான் எதுக்கிட்டி பயப்படணும்? நம்ம அப்பா வேலைக்கே போக மாட்டேங்கிறாரு, நம்ம அம்மா தானே அங்கங்க வேலைக்கு போய் நம்மளை படிக்க வைக்கிறது. சே, இத்தனை நாள் நம்ம அம்மா படுற கஷ்டத்தை கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காமலே ஜாலியாக இருந்துட்டோமே. அம்மா சாரிம்மா. சித்து காலேஜ் கிளம்பிட்டியாவா? ஆமாம்மா, நான் காலேஜ் கிளம்பிட்டேன். டேய், இன்னும் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் போகலாம்டா, அதுக்குள்ளே போடுறாங்கிற. பரவாயில்ல, இப்போ உடம்பு நல்லா தான் இருக்குது, நான் காலேஜ் போயிட்டு வரேன். நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்கம்மா, இந்த வருஷத்தோட எனக்கு காலேஜ் முடிஞ்சிடும். நான் நல்ல வேலைக்கு போயிட்டு உங்கள் கஷ்டத்தை பாதி குறைச்சிருவாம்மா. சித்து நீ சொன்னதே போதும்பா, நல்ல படிப்பு அதுவே அம்மாவுக்கு போதும். சரிங்கம்மா. நான் படித்து முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு போயிட்டேன்னா அந்த கந்து வீட்டு காந்தாக்கிட்டலாம் கடன் வாங்கணும்னு அவசியம் இல்லைம்மா. நீ எதை பத்தி யோசிக்காதப்பா, படிப்புல தான் உன் முழு கவனமும் இருக்கணும் சரியா? சரிம்மா, இதுக்கப்புறம் நான் ஒழுங்காக படிப்போம்மா, நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க. அடியே, இங்கே என்னடி நடக்குது? அவன் வாங்கிட்ட சரியாகவே பேச மாட்டான், இப்படி பேசிகிட்டு இருக்கான். என் பிள்ளை இப்பதான் என்ன புரிஞ்சுக்கிட்டது. நீ ஒழுங்கா வேலைக்கு போயிருந்தா நம்மளுக்கு இவ்வளவு பிரச்சனையும் கிடையாது. அம்மா, அவர்கிட்ட பேசினா மட்டும் வரணும், வேலைக்கு அம்மா போகிறாரு. அவர்கிட்ட பேசி பேசி நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? விட்டுருங்க அவரை. நீ சொல்றதும் சரிதான்ப்பா, பேசி பேசி என் எனர்ஜி தான் போகுது. சரிம்மா, நான் காலேஜ் போயிட்டு வரேன். உன் லட்சணம் நம்ம பிள்ளை வரைக்கும் தெரிஞ்சு விட்டது. நல்லா 10 வயசு புண்ணியலன்னு இப்படிலாம் சொன்னாலும் நான் வேலைக்கு போக மாட்டேன்டி. நான் வேலைக்கு போயிடணும் மட்டும் நீ கனவு காணாத. நான் என்னைக்கு நான் கட்டிக்கிட்டனோ அதுல இருந்து நான் கனவு காண்றதை விட்டுட்டேன். நேற்று என்னதான் நடந்திருக்கும்? கட்டுன்னு பொண்டாட்டியும் மதிக்க மாட்டேங்கிற, பெத்த பிள்ளையும் மதிக்க மாட்டேங்குது. இது வரைக்கும் நம்ம பொண்டாட்டி மட்டும் தான் வேலைக்கு போகலன்னு திட்டிக்கிட்டு இருந்தா, இன்னைக்கு இந்த சித்து பையனும் ஏதோ மறைமுகமா நம்மள சொல்ற மாதிரி இருக்கு. டேய் மச்சான், என்னடா காலேஜ் வரணும்னு என்கிட்ட சொல்லவே இல்லை, திடீர்னு வந்து நிக்கிற? டேய் சித்து, இங்க பாருடா. என்ன இவ்வளவு நேரம் கூப்பிடுறோம், திரும்பி கூட பார்க்கல. டேய் மச்சான், திரும்பி பாருடா. டேய் சித்து, இங்க பாருடா. எவ்வளவு நேரம் கூப்பிடுறேன், காதுல வாங்காம அப்படியே நிக்கிற. என்னதான்டா ஆச்சு உனக்கு? ஒன்னும் ஆகலடா. என்ன மூஞ்சி சோகமாவே இருக்கு, என்னடா ஆச்சு? வீட்டுல ஏதாவது பிரச்சனையா என்ன? பிரச்சனைன்னு ஒன்றும் இல்லடா, என் குடும்ப சூழ்நிலையா என்னன்னு தெரியாம இருந்துட்டேன். நேற்று தாண்டா எனக்கு புரிஞ்சுது எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. டேய், என்னடா திடீர்னு வீட்டு கஷ்டத்தெல்லாம் யோசிச்சு பாக்குற நீ? ஓடா, நீ நேற்று தாண்டா என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சது. இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன். சே, ஏண்டா காய்கறியை பார்க்க முடியலன்னு ஃபீலிங்கில் இருக்கியா? டேய், இனிமே அவளை பற்றிலாம் என்கிட்ட பேசவே பேசாதடா. டேய் மச்சான், நீனும் அப்படி பேசுறது? என்னடா ஆச்சு இப்படி? டேய், இனிமேல் எனக்கு படிக்கிறத விட வேற எந்த வேலையும் கிடையாதுடா. நல்ல வேலைக்கு போகணும், அதுதான் இப்போ என் மைண்டில் இருக்கு. இத்தனை நாள் ஒழுங்காக படிக்காம ஊரை சுற்றிட்டு இருந்ததெல்லாம் போதுண்டா. இனிமேல் எனக்கு படிப்பு தாண்டா. என்னடா திடீர்னு படிப்பை பற்றிலாம் இப்படி பேசுற நீ? இப்படிலாம் பேசுகிறாலே கிடையாது. இந்த வீட்டில் அப்படி என்ன தாண்டா நடந்துச்சு? உங்கள் அப்பா அம்மா திட்டினாங்களா? நீ காய்கறி லவ் பண்ணுறது அவங்களுக்கு தெரிஞ்சுட்டா? டேய், இனிமேல் காய்கறி பக்கமே நான் போக மாட்டேன்டா. ஏய், என்ன சொல்ற நீ? காய்கறின்ட்டு சொல்லிக்கிட்டே இருப்ப 24 நேரமும். இப்போ என்ன இப்படி சொல்கிறான்? டேய், உண்மையை சொல்கிறேன், என்னடா நடந்துச்சு? எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா ஹாஸ்பிட்டல் சேர்த்து விட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்களா? டேய், என்னடா ஹாஸ்பிட்டல் அப்படியே விட்டுட்டாடா போனோம்? நீ நல்லா இருக்குன்னு தெரிஞ்சவங்களுக்கு தாண்டா போனோம். சரிடா, மெடிக்கல் செலவுக்கு காசு இல்லாமல் கந்து வெட்டி காந்தாக்கிட்ட போய் கடன் வாங்கிட்டு வந்திருக்காங்க எங்கள் அம்மா. இது அவங்க எவ்வளோ அசிங்கமாக வீட்டுக்கு முன்னாடி வந்து சத்தம் மாட்டாங்க தெரியுமா? என்னால் தானே கந்து வெட்டி காந்தாக்கிட்டலாம் கடன் வாங்கியிருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சுடா. உங்கள் அப்பா ஒரு வேலைக்கு கூட போகிறது இல்லடா. என்னையும் என் தம்பியும் அம்மா தான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் நான் புரிஞ்சிக்காம லவ்னு அவள் பின்னாடி போய் சுற்றி அவன் அப்பன்ட்டு அடி வாங்கி ஹாஸ்பிட்டல் சுற்றி எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ வெட்டி செலவாயிடுச்சு தெரியுமா? இனிமேல் கனவுல கூட எவ்வளோ பற்றி நான் யோசிக்க மாட்டேன்டா. என்னடா ஒரே நைட்டில் இப்படி தெரிஞ்சுட்ட? சரி மச்சான், உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுடா. ஓகேடா. ஏய் சித்து, காலேஜ் வந்துட்டானா? உடம்பு எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் போய் கேட்கணும். சித்து, உனக்கு இப்போ உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்ல காயத்ரி, நான் இப்போ நல்லா இருக்கேன். சித்து, ரெஸ்ட் எடுத்துட்டு பொறுமையா வந்திருக்கலாம்ல? இல்லை, உடம்பு சரியா போயிட்டு தான் காலேஜ் வந்தேன். காயத்ரி, இனிமேல் என்கிட்ட நீ பேசாத. இதெல்லாம் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா தேவையில்லாம பிரச்சனை ஆகிடும். நான் தான் லூசு மாதிரி லவ்னு பின்னாடி சுற்றி பொண்ணையும் வீட்டு ஆளுங்களையும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இனிமேல் எந்த காரணத்துக்காகவும் நான் தொல்லையே பண்ண மாட்டேன் காயத்ரி. என்ன சித்து இப்படிலாம் பேசுற? ஐயோ, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். தேவையில்லாம உங்ககிட்ட வந்து அன்றைக்கி பேசியிருக்க கூடாது. இப்போ என்ன லவ் பண்ணேன்னு சொன்னியா? அப்போ அதெல்லாம் அது ஒன் சைடு லவ் தானே, பரவாயில்ல. நான் என் குடும்ப சூழ்நிலையை மறந்து உன் பின்னாடி சுற்றிட்டு இருந்திருக்கேன் காயோ. சாரி காயோ, நான் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் இனிமேல் உன்னை நான் தொல்லையே பண்ண மாட்டேன். இது அதுக்கு நீ இப்படி இல்லாமா? நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமே. அதெல்லாம் சரிப்பட்டு வராது காயோ. அவன்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சாலே உங்கள் அப்பா தேவையில்லாம பிரச்சனை பண்ணுவார். இது நான் சொல்றது கேளுடா. நான் தான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் பேச வேணாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் உன் கிளாஸுக்கு போ. நான் என்ன சொல்ல வரேன் ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு அப்புறம் பேசுடா. ஐயோ, நீ பேசுறதை கேட்குற மனநிலையிலே நான் சுத்தமாக இப்போ இல்லை. ப்ளீஸ் இது, நான் சொல்றது மட்டும் கேளேன். அதான் சொல்லிக்கிட்டே இருக்கல காயோ, நீ கிளாஸுக்கு போ.
சித்து என்ன சித்து இப்படிலாம் பேசுற? நானும் ஒன்று. எடுத்துக்கோ, எவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கான்? கிளாஸ்க்கு போ. அப்போ நான் கிளாஸுக்கு போவா? இதான் நான் ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்கேன், நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு போ. மச்சான் காயா அழுதுகிட்டே போறாடா. ஆமாண்டா, அழுதுகிட்டு தான் போறான். ஏய், அவன் உன்னை லவ் பண்றா போல் இருக்குடா. ஆமாண்டா, அவளும் லவ் பண்றாதான் போல் இருக்கு. அப்புறம் எதுக்குடா அவளை இப்படி திட்டி அனுப்புன? காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போற வரைக்கும் எந்த நினைப்பையும் மனசுக்குள்ள இருக்க கூடாதுடா. அதுக்குன்னு இப்படியா அந்த பிள்ளைய பேச அனுப்புவ நீ? ஏய், எனக்கும் கஷ்டமா தான்டா இருக்கு. சும்மா மரத்துக்கடியில அவகிட்ட பேசினதுக்கு அவங்க அப்பா இப்படி அடிச்சாரு பாத்துல. இவ்வளவு நான் லவ் பண்ணணும்னு வச்சுக்கேன், இன்னும் தேவையில்லாம பிரச்சனை தாண்டா வரும். பாவண்டா அந்த புள்ள. என் குடும்ப சூழ்நிலைக்கு நான் இப்போ லவ் பண்ணணும்னு வச்சுக்கேன், அவங்க அப்பா வந்து என்ன பிரச்சனை பண்ணணும்னு உனக்கே தெரியும்ல. நீங்க லவ் பண்ண பிறகு தான் உங்க குடும்ப பிரச்சனை உங்க காதல இருந்தது கண்ணால பாத்தீங்க. பொண்ணு மனசுக்கு எடுத்துட்டு நீ என்ன இப்ப நாலு மாதிரி பேசிட்டு இருக்க? இம்மா நான் பேசுறவன் அன்னைக்கே யோசிச்சு நீ அவ பின்னாடி சுத்தி இருந்திருக்கணும். இப்போ வந்து குடும்பம் சூழ்நிலைன்னு பேசுற. ஏய், என்னடா நீனும் எனக்கு புரிஞ்சிக்காம இப்படி பேசுற? ஏய், நானும் உன்னை நினைச்சுதான்டா பேசுறேன். எல்லா சூழ்நிலையும் மாத்திடலாம். நாளைக்கு காயத்ரி உனக்கு கிடைப்பாளடா. இல்லை மிஸ் பண்ணிட்டேமே, நீ லைஃப்ல ஃபீல் பண்ணிக்கிட்டே சுத்த போற. இவள எத்தனை நாள் எனக்கு தெரியும்? ஒரு மாசமா தானே தெரியும். எனக்கு எங்க அம்மா தானே ரொம்ப முக்கியம். நடத்திட்டேன்னு போல் அந்த மாதிரி இப்படி பேசி நிக்கிற நீ. ப்ளீஸ் மச்சான், நீனாவது எனக்கு புரிஞ்சுக்கடா. நீனும் இப்படி பேசுற. என்னத்தடா புரிஞ்சுக்கணும்? அவளுக்கு பின்னாடியே சுத்திக்கிட்டு நின்று அவன் அப்பன்ட்டு அடி வாங்கிட்டு எல்லா பிரச்சனையும் காரணம் நீ தான். இப்போ அந்த பிள்ளை மனசுக்கு எடுத்துக்கிட்டு இப்போ என்ன குடும்பம் அது இதுன்னு டைலாக் விட்டுட்டு இருக்க நீ. உனக்குலாம் புரியாது மச்சான். என் சூழ்நிலை இருந்து பார்த்தா தானே தெரியும். என்னடா சூழ்நிலை சரியில்லை உனக்கு? இதுக்கப்புறம் உன்கிட்ட பேசுறது சுத்தம் வேஸ்ட்டுடா. அம்மா காயத்ரி, ஏமா அழுவுற? அவன் அவங்க அப்பா டிச்சாட்டியில மண்டை குழம்பு போய் நிற்கிறான். அதனால தான் என்ன என்னவோ பேசுகிறான். இதை பற்றி யோசிக்காது, கிளாஸுக்கு போ. என்ன சந்தோஷ், சித்து இப்படி பேசணும்னு நினைச்சு கூட பார்க்கல. எங்க அப்பா அப்படி அடிச்சதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? லூசு, உங்கள் அப்பா அடிச்சதுனால தான் அவன் இப்படி பேசல. அவன் வீட்டில் ஏதோ பிரச்சனை போல் இருக்கு, அதனால கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். நீ போ, நம்ம அப்புறமா பேசிக்குவோம். சரி சந்தோஷ், நான் கிளாஸுக்கு போறேன். சித்துக்கு நீ தான் புரிய வைக்கணும். சரி, நீ ஃபர்ஸ்ட் கண்கலங்கிறத நிறுத்து. ஸ்டாஃபுங்க யாச்சும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட போறாங்க. நம்மளுக்கு தான் அப்புறம் பிரச்சனை. ஆல்ரெடி அவன் என்ன ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கான். நீ அழுவுறது அவன் தான் காரணம் தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், டிசியை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. சரி சந்தோஷ், நான் அழுவல. நான் கிளாஸுக்கு போறேன். சித்துக்கிட்ட பேசி நீ தான் புரிய வைக்கணும். சரி போ, நான் பாத்துக்கிறேன். நல்லா இருந்த புள்ள பின்னாடி சுத்தி சுத்தி இப்போ அவளையும் அழ வச்சுட்டியாரா? சந்தோஷமா இருக்கா? யாரும் என்கிட்ட பேச வேணாம், போங்கடா. யாருக்காகவும் என் மனசை மாத்திக்கிற மாதிரி இல்லை. போனடே சந்தோஷ், இனிமேல் சுத்தி சுத்தின்னு என்கிட்ட வா, அப்புறம் இருக்கும் உனக்கு. சாரி காய், என் குடும்ப சூழ்நிலை அப்படி. உண்மையிலுமே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். இப்போதைக்கு நம்ம லவ் பண்ணோம்னா தேவையில்லாம ரெண்டு வீட்டுக்கும் பிரச்சனை தான். என்னால நீ அழுதுகிட்டு போறல, என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு புரிஞ்சுப்போ.